கிரீடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல்லுடைய முதல் போட்டி நாளைக்கு தொடங்க போகுது. இருந்தாலும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ட்விஸ்ட் நேச்சர் வச்சது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 மாசம் மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்பா டிவி முன்னாடி கொண்டா இது தாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒன்னா இருந்த நாடு அப்படியே தனித்தனியா பிரிஞ்சு ஒவ்வொரு கேங்கா மாற போறோம். செம்மையான ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. இதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன். ஸோ பிளேயர்ஸ் எல்லாம் யார் ஆரஞ்சு கேப் ஹோல்டர், அது மட்டும் இல்லாமல் பர்பிள் கேப் ஹோல்டர், இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இந்த டோர்னமெண்ட்ல இம்ப்ரெசிவாக இருக்க போகிறது யார் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ டீட்டெயில்ஸ் போயிட்டு இருக்கும்போது முதல் மேட்சை பற்றின பேச்சு அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி. ஆர்சிபி வந்துட்டு வின் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கொஞ்சம் லீட் எடுத்துட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டிங் சாம்பியன், ஸோ அவ்வளோ லேசாக விட மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த தடவை அவங்க சைடில் ரொம்ப முக்கியமாக கேகேஆர் சைடில் ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லை அஜன்கியா ரஹானே உடைய கேப்டன்சி எப்படி இருக்க போது. ஜெர்சி மாத்துறாங்க அப்படிங்கிற பேஜ் இருந்தது போட்டோ ஷூட்ல. ஸோ ஜெர்சி மாத்தின மாதிரியே தெரியல. ஸோ ஓல்டு ஜெர்சி தான் நம்ம பார்த்தோம். பட் இருந்தாலுமே அவே கேமுக்கு தனியாக ஆட போறாங்களா, ஸோ என்ன கதை அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மற்றபடி 2 டீமுடைய பிளேயிங் லெவனுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது, நம்ம பார்த்துருக்கோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம அதை ஃபுல் வீடியோவை போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ மேட்ச் நடக்க போற ஸ்டேடியம்ல மழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க. ஸோ இது ரியல் நியூஸுங்க, ரியல் டைம் நியூஸ். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ் தான். எந்த சேனல்ல வேணாலும் செக் பண்ணலாம், கூகுள்ல போய் கூட செக் பண்ணலாம். ஸோ நாளைக்கு மேட்ச் நடக்க போற அந்த 5லிருந்து 10 மணி வரைக்குமே மழைக்கான சான்ஸ் இருக்கு. 10 மணிக்கு மேல கம்மியா இருக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஓப்பனிங் செரமனி எல்லாம் நடக்கணும், அது போக மேட்ச் விளையாடணும். ஸோ மழை வந்து காரியத்தை கெடுத்துரும் போல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஸோ பிரேயர்ஸும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஆக்சுவலா கொல்கத்தால ரொம்ப நாளாவே மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. மழை பெய்யறது விட்டு பெய்யறது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஆல்ரெடி இந்த ஃபிக்ஸர் அனௌன்ஸ் பண்ண உடனே, அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த டேட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது மழை வரக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொல்கத்தாவுடைய வானிலை ஆராய்ச்சி மையம் அவங்களும் பார்த்தோம்னா அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க, எஸ் கண்டிப்பா நாளைக்கு ஆரஞ்சு அலர்ட் தான், மழை வரக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா முதல் நாள் ஆட்டம் ரத்து செய்யப்படுமாங்கிற கேள்விதான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, சிஎஸ்கே வர்சஸ் ஜிடியோட ஃபைனல்ல பார்த்தோம் இல்லையா, அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க மழை வரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிய போற டைம்ல பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச உடனே மழையும் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு வரைக்கும் போய் ஓவர்ஸ் கம்மி பண்ணி சிஎஸ்கே வின் பண்ணது தெரியும். ஸோ முதல் நாள் ஆட்டமே ரத்தாகி அடுத்த நாள் போனது விஷயமும் நமக்கு தெரியும். இதை தொடர்ந்து இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே, அந்த ஃபைனல் மேட்ச்லேயே பெங்களூர்ல சரியான மழை இருக்கு. அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு அலர்ட் விட்டுருந்தாங்க. அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மழை வராது, ஒரு 10 ஓவர் சைடுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மழை வருங்கிற மாதிரி சொல்லும்போது அக்யூரேட்டா வந்துச்சுங்க. ஸோ விராட் கோலி எல்லாருமே வெளியில போயிட்டு வந்தாங்க. மெச்சல் சாண்டர் செம்மையா திரும்பிச்சு மழை வந்ததுக்கு அப்புறம் பால். பட் இருந்தாலுமே அந்த ஓவர்ஸ் எல்லாம் செம்மையா ஆடி விராட் கோலி அண்ட் கோ ரொம்ப முக்கியமா அந்த மேட்சை வின் பண்ணாங்கிற விஷயம் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவை நடக்குமா. ஸோ மழை வந்து முதல் நாள் ஆட்டத்தையே ஸ்பாயில் பண்ணாம இருக்கணுங்கிற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மிகப்பெரிய வீக் கைஸ், உண்மையாலுமே ஐபிஎல் தொடங்க போது எந்த மேட்சுக்காக நீங்க வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.